வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2025 நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கெஸ் வந்துருச்சு, யார் அந்த நம்பர் 4 வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஒரு 3 டீம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்ஃபார்ம். 4வது டீமுக்கு ஒரு சில டீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 4வது இடத்துக்கு. ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த IPL 2025 ஆக்ஷன் பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிஎஸ்கேவோட ஒரு ஒஸ்டான ஆக்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாருமே பேசுகிறோம் சரி, பட் முன்னாள் சிஎஸ்கே வீரர்களே இதை பற்றி நிறையா கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. ஹர்பஜன் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இதை பற்றி பேசியிருந்தாரு. அம்பத்தி ராயுடு கிழிச்சு தொங்க விட்டுருந்தாரு. இப்போ சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நிறையா பேசியிருக்காரு. ஆக்சுவலி ஹர்பஜன் பேசினப்பையும் சரி, இல்லை அம்பத்தி ராயுடு பேசினப்பையும் சரி, நான் இதை பற்றி பெருசாக வீடியோஸ் போடலை. பட் ஆனால் சுரேஷ் ரெய்னா பேசியிருக்கிறது ரொம்ப வேல்யூவாக இருக்கு. சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு ஆள் வந்து இதை பேசியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா அவரும் சிஎஸ்கேவும் வேற கிடையாது. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முட்டாள்தனமான ஆக்ஷன் இது. சீரியஸ்லி கோச்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ஷனில் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. KL ராகுல், ரிஷப் பண்ட், இன்னும் நிறையா பேர் லைக் யங்ஸ்டர்ஸ், பிரியன்ஸ் ஆர்யா, இது மாதிரி நிறையா பேர் வந்து IPL ஆக்ஷனில் வந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கூட வந்தார். இவங்களை யாரையுமே ஏன் இவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஈவன் யங்ஸ்டர்ஸ் பக்கமும் போகல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் கேம்பைனர்ஸ் பக்கமும் போகல. இவங்க லைக் பிளேயர்ஸ் லைக் ஒரு அஜிங்கியா ரஹானே மாதிரி கூட போகல. அது வந்து ரொம்ப தப்பு. நமக்கு வந்து மோசமாக அமைகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் தான். ஆனால் ஒரு இன்டென்டே இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்ட ஆக்சுவலி பேசியிருந்தாரு. பொதுவாகவே சுரேஷ் ரெய்னா மாதிரி பிளேயர்ஸ் நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிஎஸ்கே மேலே அவ்வளோ இதுவாக இருப்பார். அவர் இப்படி வருத்தப்பட்டு பேசிக்கலாம் நான் பார்த்ததே இல்லை. அவர் அதான் சொல்லியிருந்தார். எப்போவுமே அவர் சொல்லுவார் லைக் தோல்விகள் வரத்தான் செய்யும், பட் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கணும்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. நானே கேட்டிருக்கேன். பட் ஆனால் அவரோட இப்போ இந்த வாட்டி அவரோட இது ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இது வந்து கரெக்டான டீமே கிடையாது. இது எப்படி இந்த IPL ஆக்ஷனில் இது மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் அவர் நிறையா சொல்லியிருந்தார். ஆக்சுவலி என்ன மாதிரினா, டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் டீமோட அந்த கோர் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இந்த வாட்டி அது எதுவுமே செட் ஆகலை சிஎஸ்கேக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. எஸ், ஆப்வியஸ்லி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். பட் அவர் சொல்கிறப்போ இது கொஞ்சம் இதாக மாறுனுச்சு. ஓகே, சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அம்பத்தி ராயுடும் வந்து அதுதான் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்து ஒரு கிளச் பிளேயர்ஸ் மேலே போகவே இல்லை. எப்போவுமே அங்கே ஒரு இது இருப்பாங்க, கிளச் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதே ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எஸ், MS தோனியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க டீமு அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங்கும் வந்து சொல்லியிருந்தாரு. சரிங்க, நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி IPL ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு சிஎஸ்கேக்கு. இதுக்கப்புறம் இருக்க போகிற 6 கேமில் 6 கேம் ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு உள்ளே வர்றதுக்கு. பட்டு அதெல்லாம் எப்படி சொல்லுங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரை நோக்கி தான் நம்ம யோசிச்சாகணும். ஒரு சில நல்ல ஃபைன்ஸ் இந்த வருஷத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஒரு நூர் அகமது, இப்போ லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு ஆயுஷ் மாத்ரே, அவரு, இந்த மாதிரி ஒரு சில இது கிடைச்சிருக்கு. அண்ட் ருத்ராஜ் ஐகாட்டும் வந்துருவார் அடுத்த வருஷம். லைக் ஷேக் ரஷீத் கூட இன்னும் இந்த ஃபியூ கேம்ஸ் நல்லா ஆடினார் அப்படின்னா அவரையும் நீங்கள் வந்து அடுத்த 11 இன்க்ளூட் பண்ண பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திராவை பேக் பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு. அவர் கொஞ்சம் இந்த T20 கேமை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். பத்திரானா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேவையில்லாதவங்களையெல்லாம் அடிச்சு துரத்திட்டு இன்னும் ஒரு சில நல்ல ஒரு ஃபாரின் பேட்டர் இன் மிடில் ஆர்டர், இல்லை நீங்கள் ரச்சினை கலட்டி விடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய ஓப்பனர் உள்ளே இறங்கணும். அண்டு என்னதான் இருந்தாலும் ருத்ராஜ் ஐகாட் ஓப்பனிங் வந்தே ஆகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் ஷேக் ரஷீத் ருத்ராஜ் ஐகாட்டோட கூட ஓப்பன் பண்ணுங்க, ஆனால் ருத்ராஜ் ஐகாட் ஓப்பன் வரணும். இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க மாற்றணும். ஆயுஷ் மந்திரி ஒரு நல்ல ஃபைண்டு, பாப்பா என்ன பண்ண போறாரு ஒரு ஃபியூச்சர் மேட்சஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. MS தோனியே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல, மேபி ஃபியூச்சரை நோக்கி போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி இனிமேல் ஃபியூச்சரை நோக்கி தான் நம்ம யோசிக்கிறோம். இன்னும் ஒரு சில டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ரீடென்ஷன் வரப்போ ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் ஐகாட், இவங்க 2 பேரில் வந்து யாரை ரீட்டைன் பண்ண முடியும்னா 2 பேருமே பண்ணலாங்க. அதுக்கு ஒரு ஆளை நம்ம கலட்டி விடணும், அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா இப்போ ருத்ராஜ் ஐகாட்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தானே ஆயுஷ் மாத்ரே வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து இப்படி ஆகுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க.
அதெல்லாம் கிடையாது. நான் ரீடென்ஷன் பற்றியே ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, ஒரு டாப் ரீடென்ஷன் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் யார் யார் ரீடெயின் அப்படின்னு சொல்லி, ஐ மீன் எப்படி ரீடெயின் பண்ணலாம், யார் யாரை ரீடெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க சிஎஸ்கே நண்பர்களே, நீங்கள் ஒன்றும் இல்லை, மேட்சை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் வின்னிங் வேஸ்க்குள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு ஆஃப் த ஸ்டேஜ் தான் இருக்குது. இல்லை இதுக்கப்புறம் ஐபிஎல்லும் நமக்கு வந்து பிளே ஆஃப் இல்லைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 95% உறுதியாயிருச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக ஆட வேண்டியதா அப்படின்ட்டு ஆட போகிறாங்க. மேபி இந்த 6க்கு 6 எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம பேசின எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க. பட் அது தெரியல, அது கஷ்டம் தான். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? ரெய்னா சொன்னது, அம்பத் ராய்டு அபஜன் சொன்னது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீடென்ஷன் இதெல்லாம் பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன், பண்ணுங்கள். என்னென்னா டாப் 7 ரீடென்ஷன்ஸ் ஃபார் ஐபிஎல் 2026க்கு சிஎஸ்கேக்கு யாராக இருப்பா, டாப் 7 ரீடென்ஷன் போடுங்க. அதில் நம்ம வீடியோவும் கூட அது மாதிரி ஒன்று பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, நீங்கள் யார் யாரை போடுறீங்க ரீடென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். உங்களுக்கு எம்எஸ் தோனி வேணும்னாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், வேண்டாம்னாலும் பண்ண தேவையில்லை. அண்ட் ஃப்யூச்சரில் இப்போ நடக்க போகிற 6 மேட்ச்சில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை நான் சந்திக்கின்றேன். அனிதன் பாஃபம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.